இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே, மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொள்வே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை அழைத்துக் கொள்வே, தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் என்னை அணைத்துக் கொண்டே, தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆவிகளின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 103:6 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவரையும் விடுதலையாக்கி நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து நீதி நியாயம் செய்கிறவரா. இன்றைக்கி மனிதர்களுக்கு இந்த உபத்திரம், பாடு, போராட்டம்லாம் சொல்லிக்கிட்டு வராது. எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்குது, சமாதானமாக நடந்துகிட்ருக்குது, சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரம்தான் திடீர்னு ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டம் வரும்போது இன்னும் 2 சேர்ந்துக்கிட்டு வரும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லுகிறார். எல்லா பக்கத்தில் நெருக்கம், ஒடுங்கி போகிறோம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல, மனமகிழ்ச்சியை செய்ய முடியல, ஏதோ ஒரு கடமைக்காக போகிறது போல தெரியுது என்று அவர் சொன்னாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மளை விட மாட்டாராம். இப்படி ஒடுக்கப்பட்டு மனமகிழ்ச்சியாக இல்லாமல் தன்னுடைய காரியங்கள் கவனம் செலுத்த முடியாமல் ஒடுங்கி போன ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏசாயா 61:3 சொல்லுகிறார், என்ன ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கொடுக்க வந்தேன் என்றார். ஒடுங்கின ஆவியா. இன்றைக்கி எந்த காரியத்தில் ஒடுங்கியிருக்கிறீங்க, வேதனைப்படுறீங்க, சஞ்சலப்படுறீங்க, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். எந்த வேலையிலையா, தொழிலாக, அது வியாபாரமாக, ஜெபஜீவியமாக, ஊழிய வாழ்க்கையிலையோ, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் விரும்பின ஒரு மனமகிழ்ச்சியோடு செய்ய முடியாதபடி ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், 430 வருஷம் ஒடுக்கப்பட்டாங்களாம். வேலைக்கேற்ற கூலி இல்லை, வருமானம் இல்லை, சம்பளம் கிடையாது, ஒரு அடிமை. ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கு நீதி நியாயத்தை வழங்குகிறவென்ற வார்த்தையின்படி எவ்வளவு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாக அந்த தேசத்தில் பழுகவும் பெருகவும் பண்ணி கர்த்தர் விடுதலை கொடுத்து ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போனாரா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் கூட உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, வேலை வரல, வருமானம் வரல, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படிலாம் நம்ம ஒடுக்கப்படுறோம்ல. சத்துருவினால் ஒடுக்கப்படுறோம். சத்துருவின் மனிதர்கள் பரியாசம் பண்ணுறாங்க. கடவுளை தேடாதவன் நல்லா இருக்கான், தேடுறவங்களுக்குலாம் 1000 கேள்வி இருக்குது. ஏன் சங்கீதக்காரன் 42:9 சொல்லுகிறார், நான் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்தோடு தெரியணும், ஏனுக்கு இந்த பாடு, ஏனுக்கு கவலை அப்படின்ற நிலையில் வாழ்ந்த அவனை கர்த்தர் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுத்து நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். அந்த சத்துருவை ஒடுக்கி சத்துருவினால் துரத்தப்பட்ட தாவீதை உயர்த்தி நீதி நியாயத்தையும் செய்து அவனை அதே தேசத்தில் யார் பகைத்து வெறுத்தாங்களோ அவங்க கண் முன்னாடியே உயர்த்தினார்.
இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பலவிதமான கேள்விகளோடு போராட்டங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்டும் நசுங்கி போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் காரியங்களை கைகூடி வரச் செய்வார், ஆசிர்வதிப்பார், உயர்த்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலே அவர்களுடைய போராட்டங்கள், ஒடுக்குதலை கர்த்தர் மாற்றி துதியின் ஆடையை கொடுத்து மனமகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கவும், தங்களுடைய வேலையை செய்யவும், அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி இந்த நாளில் அவர்களுக்கு அற்புதம் செய்து நடத்தும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நாளில் தேவனை அளவிடா முடியாத அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.